ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் நிமி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெயே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாதாரணமாக பீச் சைட்லலாம் விற்கக்கூடிய சுண்டல் தாங்க. அதை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிலக்கடலையை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியோடு நம்ம வந்து அதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கடலையில் தோல் லேசாக உரிகிற மாதிரி வரும். இதுதான் பதங்க. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறிடும். இதை எடுத்து இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு வேண்டாம், ஒரு மீடியமான அளவு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. அதிகமான விசில் போயிடுச்சு அப்படின்னா அந்த கடலை உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறம் அது சுண்டல் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் 4 மணி நேரம் ஊற வச்ச கடலையை 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடலை வெந்துருச்சு. அதாவது வெந்துருச்சுன்னா குழையக்கூடாது. கையில் நம்ம அழுத்தி பார்க்கும்போது ரொம்ப குழைவாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் சுண்டல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கடலையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கடலையை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுருங்க. இதை நம்ம எதுவும் தாளிக்க போகிறது கிடையாது. அப்படியே நம்ம அந்த கேரட்டு வெங்காயமெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் செய்ய போகிறோம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் கேரட்டை நல்ல பொடியாக சீவியிருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப பல்லில் மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அது கூட தேவைப்படாது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக எண்ணெயே சேர்க்காமல் ஒரு சுண்டல் ரெடி பண்ணியாச்சு. இந்த சுண்டல் கூட நீங்கள் மாங்காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். மாங்காவையும் இதே மாதிரி பொடியாக சீவி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிம்மி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.